சார் அடிக்காதீங்க சார். சொல்லுங்க சார், வேணாம் சார். சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். ஒழுங்கா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. 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 சொல்லுங்கடா. சொல்லுங்கடா. உண்மையை சொல்ற வரைக்கும் யாரையும் நான் விட மாட்டேன். உங்களை தலைகீழா தொங்க விட்டுற வேண்டாம். சொல்லுங்க. பிரதாப்ப ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டது நீங்க தானே? எங்களுக்கு யாருக்கு உன்னாங்க தெரியாது சார். நம்புங்க சார். சத்தியமா தெரியாது. சொல்லு. தெரியாது சார். சொல்லுடா. நீயா? யாரு? நீயாடா? இல்ல சார். உண்மையை சொல்லிடுங்க. இல்ல சார். போய் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். இல்ல சார். நீயா? அன்னைக்கு பிரதாப் கூட போனது இவன் தான் சார். இவனா? ஆமா சார், இவன் தான் சார். இவன் தான் போனா. வாடா இப்படி. வாங்க. ஏண்டா நீ அவன் கூட போனது உண்மையா? ஆமா சார். நீங்க 2 பேரும் அன்னைக்கு எங்க போனீங்க? அது பஜாருக்கு போயிருந்தோம் சார். ஏன்? எனக்கு தேங்காய் கடை முகமது 20,000 பணம் கொடுக்கணும் சார். தேங்காய் எடுத்துட்டு போய் 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார். ஆனாலும் பணம் கொடுக்கல. அதை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் பிரதாப்பை கூட்டிட்டு போனேன் சார். வேற எங்கேயாவது போறேன்னு உன்கிட்ட அவன் சொன்னானா? இல்ல சார், எதுவுமே சொல்லல. சரி, அதுக்கப்புறமா? முகமது 20,000 பணம் கொடுத்தான் சார். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நாங்க 2 பேரும் பாருக்கு போனோம் சார். ஏய், வேற ஏதாவது வேணுமாடா? வேணும்னா சொல்லுடா. போதும்டா, எதுவும் வேண்டாம். வேற ஏதாவது வேணும்னா சொல்லு, நம்ம பொறுமையா சாப்பிட்டு போலாம். மழை வந்துச்சுன்னா மழையில் நனைஞ்சிருவோம். அப்புறம் தேவையில்லாம கஷ்டப்படணும்டா. சீக்கிரமா முடிச்சிட்டு வாடா, போலாம்டா. போன்றீங்க, அது யாருன்னு பாரு. ஏய் பிரதாப்பே, எங்கடா இருக்க? நானும் மோகனும் சரக்கு சாப்பிட வந்திருக்கோம்டா. 2 பேரும் பார்ல தான் இருக்கோம். அப்படியா? மோகன் கிட்ட போனை கொடு. கொடுக்குறேன் இருடா. ஏய் ரவி உன்கிட்ட பேசணுமாண்டா. ஒர்ரா. சொல்லுப்பா ரவி, எங்க இருக்க? தோட்டத்து வீட்டுல இருக்கோம்டா. தயா அவனும் இங்கதான் இருக்கான். இந்தடா மோகனும் பிரதாப்பும் பார்ல இருக்காங்களாம். அப்படியா? என்ன காலையில இருந்து ஆளையே காணோம்? எங்க போயிருந்த? எனக்கு காலையில இருந்து உடம்பு சரியில்லடா. டேய், அப்படியே வரும்போது சரக்க வாங்கிட்டு வர சொல்றா. டேய், நீங்க வரும்போது ஒரு ஆஃப கையில புடிச்சிட்டு வந்துருங்கடா. சரி, வாங்கிட்டு வந்துடுறோம். அவ்வளவுதான் சார். பார்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது பாத்ரூம் போகிறதுக்கு வண்டியை நிறுத்த சொன்னேன். அவளும் நிப்பாட்டிட்டான். ஆனா நான் போயிட்டு வரதுக்குள்ளேயே அவ வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டான் சார். இதுதான் சார் நடந்தது. நீ ஒன்னும் போய் சொல்லல சார். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இதுதான் நடந்தது. எனக்கு வேற எதுவுமே தெரியாது சார். சரி, உங்களை தவிர வேற யாராவது அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். அதை எப்படி நீ சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? அவன் ராத்திரி நேரத்துல தனியா எங்கேயும் போக மாட்டான் சார். ரொம்ப பயந்த சுபாவம் சார். அவனை நாங்க எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்தா ராத்திரி அவனை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அப்புறம் எப்படி அவன் தனியா போனான்? எங்களுக்கும் அதான் சார் புரியல. மோகனை விட்டுட்டு எதுக்கு மெயின் ரோடு போனேன்னு எங்களுக்கு புரியல சார். அந்த பிரதாப் இறந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊருக்கு வெளியே இருக்க மாரியம்மன் கோயில்ல எங்க மாமா குறி கேட்டு பூஜை கொடுக்கறதா இருந்தது சார். அதுக்கு நாங்க முன்னாடி நாளே பிளான் பண்ணோம் சார். சாப்பாடுக்கு போலான்னு அங்க போகிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணோம் சார். அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து பிரதாப்புக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சார். அப்ப எங்களுக்கு இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு சார். சரி, மோகனை அவன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அவனை தேடுற முயற்சியை நீங்க ஏன் பண்ணல? அவன் வீட்டுக்கு போய் பார்க்கலானா அவங்க அப்பாக்கு எங்களை பார்த்தா ஆவே ஆகாது சார். வாய்க்கு வந்தபடி திட்டுவாரு. அவன் மொபைலுக்கு போன் கூட பண்ணி பார்த்தோம் சார். நாட் ரீச்சபிள்னு வந்தது சார். அவன் வீட்டுக்கு நம்ம போக வேண்டாம், எப்படியா இருந்தாலும் காலையில நம்மள பார்க்க வந்துருவான்னு நாங்க சும்மா விட்டுட்டோம் சார். சரி, இப்ப உங்க எல்லாரையும் நான் போக விடுறேன். தேவைப்பட்டா திரும்ப கூப்பிடுவேன், அப்ப வரணும். சரிங்க சார், கண்டிப்பா வரும். சரி, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வந்தாலோ இல்ல இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்தாலோ உடனே எனக்கு சொல்லணும். என்ன, புரிஞ்சுதா? யோ, கையெழுத்து வாங்கிட்டு உங்களை அனுப்பு. சரிங்க சார். ஏய் வாங்கடா. ஏண்டி சாப்பாடு போட மாட்டியா? நம்ம பையன் வர வரைக்கும் இருங்க. உன் பையன் வர வரைக்கும் நான் பசியோட உட்காந்துருக்கணுமா? அவன் வந்தா நான் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன். டேய் இல்லடா. ரவி, எங்கப்பா போயிருந்த? போலீஸ் ஏன்பா உன்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க? உன் பையனுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக கூட்டு போனாங்க. கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, நீயே கொஞ்சம் வாங்கிக்கிறியா? அப்பா, அந்த அளவுக்கு எந்த தப்புமே பண்ணல. பொறுக்கி வாய முடுறா. என் மானத்தையே வாங்கிட்டியாடா. முதல்ல இந்த வீட்டை விட்டு போடா. இந்த வீட்டுல உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தப்பானவங்க கிட்ட சேர்ந்துக்கிட்டு குடிக்க கத்துக்கிட்ட, இதெல்லாம் தேவையாடா உனக்கு? ஏய்,
அவன் கெடுறதுக்கு நீ தாண்டி காரணம். எனக்கு தெரியாம அவனுக்கு பணம் கொடுத்து நீ தாண்டி அவனுக்கு எடுத்து வச்சிருக்க. நான் புத்தி கெட்டு யார் விஷயம் திருட ஒண்ணும் போகல, யாரும் பண்ணாத விஷயத்த ஒண்ணும் பண்ணல. ஊர்ல நான் மட்டும் தான் குடிக்கிறேன்ற மாதிரி பேசுறீங்க. இனிமே அவங்க கூட எல்லாம் சேராத ரவி. இதுக்கப்புறமாவது நல்ல புத்தியை கத்துக்கிட்டு நல்லபடியா இரு. சரி விடுமா, தேவையில்லாம பேசிட்டே இருக்காதீங்க. டேய் வாய முர்றா. என் பேச்சை கேட்டு இருந்தனா போலீஸ்கிட்ட அடி வாங்கி இருக்க மாட்டேன். பண்ணக்கூடாத பண்ணாம இருந்தா நடக்கக்கூடாது நடக்காம இருந்திருக்கும். சரி போட்டும் விடுங்க. ஏதோ தெரியாத்தனமா தப்பு பண்ணிட்டான், அவனே சரியாயிடுவான். சரியாயிடுவான். நாம செத்தாதான். என்னால நீங்க எதுக்கு சாகணும்? நானே ஏதாவது பண்ணிட்டு செத்து போறேன். நீங்களாவது நிம்மதியா இருங்க. ரவி, நீ வாழ வேண்டிய பையன்பா. ஏன்பா சாகுறேன்னு பேசிட்டு இருக்க? அப்படி பேசாதடா. வேற என்ன பேசுறது? உங்ககிட்ட வாழ்றதை விட சாகிறது எவ்வளவு மேலும் நினைக்கிறமா? போதும் நிறுத்துறா கடங்கார பயல. எழுந்திரிச்சு விட்டேன்னு வையே, உன் உயிர் என் கையில போயிடும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கூட பேசிக்கிட்டே இருக்கேன். வாய மூட மாட்டேன். எங்க கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. உங்க பிபி மாத்திரை நேத்தே காலி ஆயிடுச்சு. வாய மூடுறி. நீ ஒழுங்கா இருந்தீனா அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான். டேய், இன்னொரு வாட்டி அந்த பசங்க கூட சேர்த்து நீ சுத்தன, நானே உன்னை கொன்னுட்டு என் பையன் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு கை பார்த்துருவேன். ஜாக்கிரதையாரு. அழாதடா, நீ மனசை தேத்திக்க. இனிமே நம்ம 3 பேர் மட்டும்தான் நினைச்சுக்கலாம். எடுத்து குடிடா. தலை எழுத்துறா. ஏய் தயா, டேய் ரவி, வாடா உட்கார்றா. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தாண்டா பேசியிருந்தோம். எங்கேயும் போலடா. மனசு சரியில்லாம வீட்டுல தான்டா இருந்தேன். சாப்பிட்றா. ஏய் போதும்டா. ஏய் மோகன், உங்க கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிறது இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி சொல்ற? என்னாச்சு உனக்கு? அந்த பிரதாப் செத்து நம்ம எல்லாரோட நிம்மதியை கெடுத்துட்டான்டா அவன். டேய், அவன் சாகாம இருந்திருந்தா நம்மளுக்கு இந்த மாதிரி நிலைமையே வந்திருக்காதுடா. தேவையில்லாம கவலைப்படாதீங்கடா. இனிமே நம்ம 3 பேர் மட்டும்தான் நினைச்சுக்குவோம். எடுத்து குடிடா. இதுக்கப்புறம் உங்க கூட இருக்கிறது எங்க அப்பா பார்த்தாருன்னா அவரே என்ன கொன்னுடுவான்னு சொல்றாருடா. ஆ, நீங்கெல்லாம் சரியில்லையா? உங்க கூட சேர்ந்தா நானும் கெட்டு போயிடுவேன்னு சொல்றாரு. அப்படியா சொன்னாரு உங்க அப்பா? ஆமாண்டா, இப்பவும் எங்க அப்பாவுக்கு தெரியாம தான்டா வந்திருக்கேன். எனக்கு இதனாலே ஒரே டென்ஷனா இருக்குடா. டேய் வாய முடுறா. இதுக்கெல்லாம் என்ன டென்ஷன் ஆகுற? சும்மா எங்க அப்பா கூட தான் தினமும் என்ன திட்டுறாரு. அதுக்காக நம்ம நட்பை அப்படியே சும்மா விட்டுற முடியுமாடா? சும்மா பேசுறான் பாரு. அந்த பிரதாப் செத்து போனதால இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்ம தான் அதை பண்ணோம்னு நினைக்கிறாங்க. அட நினைக்கிறவங்க நினைக்கட்டும், நம்ம தான் தப்பு பண்ணலையா. டேய் போட்டும் விடுறா. கவலைப்படாம முதல்ல இத அடிடா, அடி. டேய், எனக்கு எங்க அப்பா நினைச்சாலே பயமா இருக்குடா. ஒன்னாகாது விடுறா. ஒரு 2 நாள் இப்படி தான் கத்துவாங்க. அதுக்கப்புறம் தானே அவங்களே அமைதியாயிடுவாங்க. டேய் 10 மணி ஆச்சு, சீக்கிரம் குடிங்கடா. டேய் பசிக்குது, போலாம் வீட்டுக்கு.